ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஒயிட். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலில் நம்ம கலி லினக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்து தென் கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கலி லினக்ஸ் ISO லைவ் ஃபைலில் பர்சிஸ்டன்ஸ் மோடு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுளில் கலி லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் கலி லினக்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட். இங்கே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் கலி லினக்ஸ் அந்த ஆப்ஷன் போங்க. இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ISO ஃபைல் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ISO, இது லைவ் அண்ட் இது நெட் இன்ஸ்டாலர் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினை ரன் பண்ணுறது. ஸோ எல்லாமே இருக்குது. நாம் இந்த லைவ் 64 பிட் இதுதான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ISO ஃபைலை பூட் பண்ணுறதுக்கு நாம் எப்பயுமே பெலனா எச்சர் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு ரூஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுதான் ரூஃபஸோடைய அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. நான் போர்ட்டபிளே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 1 MB தான் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் பேஜ் போயிடுங்க. இங்கே நான் ரூஃபஸ் ரன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ என்னுடைய பென்ட்ரைவ் 32 GB அது எனக்கு காட்டுது. அண்ட் இப்போ நான் அந்த லைவ் ISO ஃபைலை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது நார்மல் பெலனா எச்சரில் நம்ம ஒரு ISO ஃபைலை செலக்ட் பண்ணுவோம், ஃப்ளாஷ் பண்ணுவோம், அது ஃபுல்லாக பூட் ஆகும். ஓகேங்களா? பட் இந்த ரூஃபஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லைவ் மோடுக்காக பர்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு மெக்கானிசமே இவங்க இன்பில்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போது லைவில் நாம் ஒரு பென்ட்ரைவ் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே போயிடும். அதில் இருக்கிற ஹிஸ்ட்ரி, லாக்ஸ் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ண டூல், நீங்கள் ஏதாச்சும் சேவ் பண்ணியிருந்தால் எல்லா ஸ்டோரேஜுமே கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பர்சிஸ்டன்ஸ் மோடே வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 32 GBயில் இந்த பூட்டிங்காக நாம் யூஸ் பண்ணுற அந்த 4 GBயை தவிர்த்து மீதி இருக்கிற GB நம்மளுடைய ஸ்டோரேஜ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறோமோ அது அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்கும், டெலீட் ஆகாது. ஸோ இதுதான் பர்சிஸ்டன்ட் மோடு. இந்த ரூஃபஸில் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமமில் வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு 25 GB என்னுடைய பென்ட்ரைவில் இருக்கிற பேலன்ஸ் ஸ்டோரேஜ். ஸோ இதில் என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த ரூஃபஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா பூட் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பூட் பண்ணிவிட்டேன், அதனால் பண்ணல. நீங்கள் பூட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நம்மளுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணலாம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த மோடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதில் என்டர் கொடுங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதோடைய இன்டர்ஃபேஸ். அண்ட் இதில் இன்னும் சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணணும். ஸோ நான் அதனால் இந்த கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் டெர்மினலில் ஒர்க் பண்ண போகிறேன், அதனால். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படியே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு sudo fdisk -l. ஓகேங்களா? அதாவது என்னென்ன பார்ட்டிஷன்ஸ்லாம் இருக்குது உங்களோட டிஸ்கில் அப்படின்றத லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் இது. ஓகேங்களா? sudo அப்படின்றதுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்னுடைய ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறதா காட்டுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் காட்டுது.
ஓகேங்களா? எப்படி இவன் வந்து சொல்றான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் நீங்க வந்து இந்த சைஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் சைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ஜிபி வந்து பிரித்தது, அதாவது பூட்டிங்க்காக, அண்டு 25 ஜிபி வந்து நான் பார்ட்டிஷன் தனியாக பிரித்து வச்சேன் ஸ்டோரேஜ்க்காக. ஸோ அதனால் நான் கரெக்டாக அதை சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதை நம்ம வந்து இந்த பார்ட்டிஷனை மவுண்ட் பண்ண போகிறோம். மவுண்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி persistence அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு தென் அன்மவுண்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ். நான் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு வெப்சைட்டில் கிளியராக இருக்குது. அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து sudo மேக் டைரக்டரி, அதாவது மை யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக் டைரக்டரி அப்படின்றது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இங்கே என்னுடைய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து என்னுடைய அந்த ஸ்டோரேஜ் பார்ட்டிஷன். ஓகேங்களா? SDB2. உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் மாறலாம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல நீ வந்து டைப் பண்ணும்போது பார்த்து டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கமெண்ட். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னல persistence டாட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அந்த மை யூஎஸ்பி அந்த ஃபோல்டருக்குள்ளே. ஸோ இதை டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே /union அப்படின்னு இருக்கும். ஸோ எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுட்டு Ctrl+X கொடுத்துருங்க. ஓகேங்களா? தென் வந்து அன்மவுண்ட் பண்ணணும். அவ்வளோதான். என்டர். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் கான்ஃபிகரேஷன். இப்போ ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துருங்க. டெர்மினல் க்ளோஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து ஓகே, இவன் வந்து சொல்கிறானே persistence அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டே வேணாம். நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ஃபோல்டர்னே இருக்கட்டும். பாருங்கள், இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து நான் டெஸ்க்டாப் செட்டிங்கையும் நான் உனக்கு மாற்றி காட்டுறேன். ஸோ வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இது அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சுமே ஆகாது. அப்படி ஆகலை அப்படின்னா நம்ம கரெக்டாக persistence மோடு வந்து ஒர்க் ஆகுது, நம்ம கரெக்டாக செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? நம்மளுடைய சிஸ்டமை நம்ம வந்து ரீபூட் பண்ணலாம். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் வந்து இந்த லைவ் persistence-ஐ வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அது வந்து லோட் ஆகும் ஒரு 1 மினிட். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ பார்த்தீங்களா, நம்ம வச்ச வால்பேப்பர் அண்ட் ஃபோல்டர் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து persistence மோட். நம்ம வந்து இந்த மோடு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பென்ட்ரைவில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சாலும் லைவ் மோடு யூஸ் பண்ணும்போது அது டெலீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த persistence மோடு வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதை பற்றின வீடியோ வந்து யூடியூப்பில் தமிழில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.